1998ல் வெளியான படம் கணேஷ் அப்படிங்கிற படம். இந்த படம் தெலுங்கு திரைப்படம். இந்த படத்தில வெங்கடேஷ், ரம்பா போன்றோர் நடித்திருந்தாங்க. மருத்துவத்துறையின் ஊழலை குறித்து வந்த படம் இந்த படம். இந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இந்த படம் தமிழ்லயும் வெளியாச்சு. இந்த படத்தோட இயக்குனர் திருப்பதி சாமி. இவர் தமிழ்ல நரசிம்மா படத்தை இயக்கியிருக்காரு. கணேஷ் படம் தமிழ்ல டப் பண்ணி வெளியிட்டாங்க. வெங்கடேஷ் நடித்த அந்த படத்தை டப் பண்ணி வெளியிட்டாங்க. இந்த படம் வந்த நேரத்தில திருப்பதி சாமி மிக பிரபலமான இயக்குனரா வேகமா வளர்ந்தார். இந்த படத்து மூலமா தான் அறிமுகமானார் 1998ல. ரொம்ப வேகமா வளர்ந்தாரு. தினத்தந்தி கூட இந்த கணேஷ் படத்தை ரொம்ப பாராட்டி ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா எழுதி இந்த படம் தமிழ்ல டப் பண்ணி வந்தாலும் ஓரளவு பார்க்கக்கூடிய படமா ஒரு வாரம் ஓடக்கூடிய அளவுல இந்த தமிழ்லயும் ஓரளவு பேசப்பட்டுச்சு படம். தெலுங்குல மிகப்பெரிய அளவுல ஹிட் நந்தி அவார்ட்லாம் வாங்குச்சு. இந்த படம் தமிழ்ல விமர்சனம் எழுதியிருந்தாங்க தினத்தந்தி. திருப்பதி சாமி அந்த அளவு ரொம்ப அந்த நேரத்தில அவ்வளோ பிரபலமா இருந்தாரு. திருப்பதி சாமி படம் ரொம்ப திருப்தி சாமி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த திருப்பதி சாமி சில நாட்களில் பிரபலமாகி கேப்டன் சினி கிரியேஷன் சார்பாக நரசிம்மா படத்தை இயக்குற வாய்ப்பை பெறுறாரு. அந்த படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கும்போதே இரவு நேரத்தில் கார் எடுத்துகிட்டு போகும்போது சென்னையில் தான் ஒரு சின்ன விபத்தில் ஒரு போஸ்ட்டில் மோதி ஆள் இறந்து போயிடுறாரு. அந்த விபத்துக்கு பின்னாடி அந்த நரசிம்மா படம் அப்படி நின்று போக இன்னொரு இயக்குனர் பாதி படத்தை இயக்குறாரு. அவர் என்ன கற்பனை பண்ணி வச்சுருந்தாரோ அந்த மாதிரி ஒரு உயிரோடு இருந்திருந்தானா அந்த படம் அவர் கற்பனை பண்ண மாதிரி எடுத்து கணேஷால கூட பெரிய அளவு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடச்சிருக்கலாம் அந்த படம். வேறு இயக்குனர் இயக்குனதால் பின்பகுதியை வேறு இயக்குனர் இயக்குனார். அது நிறையா சொதப்பலாயிருச்சு. படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கிற ஒரு விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயக்குனது திருப்பதி சாமி, செகண்ட் ஹாஃபில் நிறையா சொதப்பலாக இருக்கும். அது வேறு இயக்குனர் இயக்குனதுனால அப்படி ஆயிடுச்சு. திருப்பதி சாமி கடந்த 2001ல் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா அவர் மிகப்பெரிய இன்றைக்கி ஒரு மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பேசப்படுற இயக்குனராக இருந்திருப்பார்.